சயனைட்டுடைய கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய சயின்டிஸ்டிற்கு சயனைடின் சுவை எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் சயனைடின் சுவையை கண்டுபிடித்து சொன்னவர் ஒரு இந்தியர் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அதன் சுவையை கண்டுபிடித்து அதை பதிவு செய்ய வேண்டும் என்ற உயிர் விட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் எஸ் வரைக்கும் தான் எழுதி வைத்தார்கள், பின் இறந்து விட்டார்கள். அதனால் அதன் சுவை இனிப்பா அல்லது துவர்ப்பாக இருக்குமா என்று தெரியாமல் மண்டையை போட்டு பீத்து கொண்டிருந்தனர். ஆர்வக் கோளாறில் சைனைடை எடுத்து வாயில் வைக்கவா முடியும்? அது என்ன சாம்பாரா டெஸ்ட் பார்த்து சொல்வதற்கு? வாயில் வைத்த உடனே பரலோகம்தான். எம்.பி. பிரசாத் என்னும் கேரளாவை சேர்ந்த பொற்கொல்லர் தான் அது. அவர் ஒரு பொற்கொல்லர் என்பதால் அவரால் சைனைடை எளிதாக வாங்க முடியும். அவர் இறக்கும் முடிவை எடுத்துவிட்டு சூசைட் நோட் எழுதி கொண்டிருந்தார். அப்படி எழுதி கொண்டிருக்கும் போதே தவறுதலாக பேனாவின் பின்புறத்தினை கடித்து கொண்டே எழுதியிருக்கிறார். ஆனால் அதே பேனாவின் பின்புறத்தால் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு சைனைடை கலக்கி வச்சிருந்திருப்பார். இதனால் சைனைடு அவர் உடலில் பரவ ஆரம்பித்து விட்டது. அந்த சூசைட் நோட்டில் அவர் சைனைடின் சுவையையும் எப்படி இருக்கும் என்று எழுதியிருப்பார். மிகவும் காரமாக நாக்கை எரிக்கக்கூடியதாக இருந்தது சைனைடின் சுவை என்று குறிப்பிட்டிருப்பார். சைனைடை சாப்பிட்ட உடனே இறந்து விடுவார்கள் என்று சொல்வதெல்லாம் கட்டுக்கதை. இறப்பதற்கு கிட்டத்தட்ட 10 முதல் 15 நிமிடங்கள் ஆகலாம். ஆனால் அந்த சைனைட் உடலில் சென்று ஆக்சிஜன் செல்களுக்கு கிடைப்பதை தடுத்து நிறுத்துவதால் மயக்க நிலைக்கு சென்று இறந்து விடுவார்கள்.